அடிக்கிற வெயிலுக்கு என்னதான் கூலிங் தண்ணி குடிச்சாலும் தாகம் நிக்க போறதுல நிக்கவும் நிக்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ள மச்சான் தம்பி எல்லாருமே நம்ம தோப்புக்கு வந்து இளநீ வெட்டி. இந்த வெயிலுக்கு வெறும் இளநீ குடிச்சாலே சூப்பரா இருக்கும். இளநீல கொஞ்சம் சர்பத்து எலுமிச்சம்பழம் சர்க்கரை எல்லாமே போட்டு குடிச்சோம்னா வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு வெட்டினது வந்து செவ்வலனி. எப்பவுமே செவ்வலனி வெட்ட மாட்டேன், ஏன்னா அந்த மரம் ஹைட்டா இருக்கும், யாரும் ஏற மாட்டாங்க. இன்னைக்கு செவ்வலனி வேணும்னு சொல்லிட்டு மரத்துல ஏத்துட்டு இளநியுமே அதுல சட்டியில ஊத்திட்டு இளநில உள்ள பருப்பையுமே எடுத்து சட்டியில போட்டாச்சு. ஏன்னா அதான் டேஸ்ட். சர்பத்து வந்து கொஞ்சோண்டு ஃபிளேவருக்கு மட்டும் தான் ஊற்றணும், அதையே அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு மட்டும் தான் சர்பத். நாங்கள் வந்து சக்கரை போட்டதுக்கு காரணம் வெறும் இளநீ மட்டும் ஊற்றிருந்தா சக்கரை போட தேவையில்லை. நாங்கள் கொஞ்சம் இளநீ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலந்துருந்தோம், அதனால தான் இனிப்புக்காண்டி சக்கரை போட்டோம். ஏன்னா நம்ம டீம் கொஞ்சம் பெருசு இல்லையா, அதனால இளநீ வந்து கண்டிப்பாக ஒரு 3.5 கூட 4 குலாச்சும் போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மரம் ஏறுறதுக்கு சுத்தமாக ஆள் இல்லை. இதுவே நம்ம தம்பி மட்டும் ஒரு மரத்தில் மட்டும் ஏறினா இல்லைனா இன்னும் 2 கூட போட்டு. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஆனால் இதோட டேஸ்ட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. காரணம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது அதோட சுவை நம்ம நாக்குக்கு தெரியவே தெரியும். 1 வீக்கா வேற வீடியோ சரியா போடவே இல்லை, ஏன்னா நம்ம மச்சானுக்கு மேரேஜ் வச்சிருந்தோம், அதனால அது வேலையவே தெரிஞ்சுட்டு இனிமேல் ரெகுலரா வீடியோ. அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லாங் வீடியோ போடுவோம். அது எத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிருங்க.